மொத்தமே ஒரு 15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு குட்டியூண்டு தம்மா துண்டு மாநிலம் பாண்டிச்சேரி. அந்த பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணுமா? யார் சொல்றா? இந்த ஆச்சரியக்குறி தற்குறிகளின் தலைவன், பெரிய தற்குறி, திடீர் அரசியல்வாதி, அரசியல் கத்துக்குட்டி விஜய் சொல்றான் பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணுமா? அட கிறுக்கு பையில, முதல்ல நீ உனக்கு எவனோ எழுதி கொடுக்குறான்ல A4 ஷீட்ல வசனங்கள், சினிமா டயலாக் மாதிரி, அதை ஒழுங்கா பார்த்துட்டு போற இடத்துல பேசுடா. மக்களுடனான சந்திப்புன்னு சொல்லிட்டு பெருசா அட்ராசிட்டி பண்ணிட்டு பெருசா இது பண்ணி சீன் போட்டுட்டு பாண்டிச்சேரியில போய் நின்னுக்கிட்டு இவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? பேசுனதே மொத்தமே ஒரு 15 நிமிஷம். அதுல 10 நிமிஷம் என் நெஞ்சில் குடியிருக்கும், நான் கட்டியில் குடியிருக்கும், நண்பா நண்பி பிளா பிளா பிளான்னு அது ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்கு மிச்சம் இருக்கிற ஒரு 5 நிமிஷமாவது ஏதாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்தியை சொல்லுவான், இல்ல அரசியல் பேசுவான், இல்ல அரசியல் உண்மையை பேசுவான்னு பார்த்தா அங்க போய் நின்னுக்கிட்டு பாண்டிச்சேரியில ரேஷன் கடைகளே இல்லைன்னு பேசுறான். பாண்டிச்சேரியில 515 ரேஷன் கடைகள் இருக்கு. 3,29,244 குடும்பங்கள் ரேஷன் கடை மூலமா பயனாளிகளா பயன்பட்டு இருக்காங்க. இது தெரியாம எவனோ எழுதி கொடுத்தத அப்படியே போய் வாந்தி எடுத்துட்டு இவன் திமுகவை பார்த்து அங்க போய் நின்றுட்டு கேள்வி கேட்கிறான். பாண்டிச்சேரியில போய் நின்றுக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு போனா அங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசுவானா? அங்க நடக்கிற கொலை கொள்ளை ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து, அங்க பெருகி ஓடுற சாராயம், இத கடைகள் அதை பத்தி பேசுவானா? அதை விட்டுட்டு அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு திமுகவை தான் திட்டுறான். சரியா? அப்புறம் ஒரு சூப்பர் கேள்வி கேட்டான் ஒண்ணு. எவனாவது இந்த மாதிரி கேட்பானா? பாண்டிச்சேரிக்கு ஒன்றிய அரசு நிதியை கம்மியா கொடுக்குதான். அவன் வச்ச ஒன்றிய அரசு மேல வச்ச ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அங்க ஆட்சி நடக்கிறதே என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியோட கூட்டணியில தான் அங்க ஆட்சியே நடந்துட்டு இருக்கு. அது கூட தெரியாம ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒன்றிய அரசை பார்த்து இவர் கேள்வி கேட்டாராம். பயங்கரமா ஒன்றிய அரசை எதிர்த்துட்டாராம். பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்டு அவங்கள அப்படி பேசிட்டாராம். பிரச்சாரத்துல கிழின்னு கீழ்ச்சிட்டாராம் அப்படின்னு அவனுடைய தற்குறிகள் முன்னாடி நிக்குதுல ஒரு கூட்டம், சின்ன கூட்டம். அந்த கூட்டம் நினைச்சுக்கணுமா? அதுக்காக இவர் ஏன் ஒன்றிய அரசே அப்படின்னு பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அங்கேயும் போய் நின்னுக்கிட்டு திமுகவை திட்டிட்டு இதுக்காக வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். போயிட்டு அங்கேயும் போலீஸ்காரங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு பனையூர்ல பதுங்கிட்டான். பதுங்குக்குழி பண்ணையார் அரசியல்வாதி விஜய் பதுங்குள்ள போய் பதுங்கிட்டான். இவனையும் நம்பி ஒரு கூட்டம். ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இவனுக்கு திமுகவை திட்டணும், திமுகவை கேள்வி கேட்கணும், ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கணும், குறைச்சு பேசணும். இதுதான் இவனுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். அதை கரெக்டா ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு இவனுடைய பிரச்சாரத்திலையும் அவன் காமிச்சிட்டே இருக்கான், நிரூபிச்சுட்டே இருக்கான்.